ஒன்று வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஈஸி தான். 5 மார்க் வந்து ஈஸி, எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. கம்பல்சரி 1 வேர்டு எல்லாமே. கம்பேர் பண்ணால் எப்படி? இல்லை, நான் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் வந்துச்சு. எக்கனாமிக்ஸ் காமர்ஸோட எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்கில் வந்ததா இல்லை எப்படி? புக் பேக் தான் ரொம்ப ஈஸி. ஸோ என்ன எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கா ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க்ஸ் வந்து ஒரு ஒன்று வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஈஸி தான். கம்பல்சரி சம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது? இல்லை, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. 2 மார்க்லாம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஹாஃப் இயர்லை விட கம்பேர் பண்ணும்போது எது? ஹாஃப் இயர்லை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப் தான் எனக்கு. ஓகேக்கா, மாட்ரேட் கொஸ்டின் பேப்பர். இது ப்ராப்ளம் சம்ஸ் வந்து எவ்வளோ ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கம்பேர் பண்ணால் எப்படி? இல்லை, நான் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணல. 1 மார்க் எல்லாமே புக் பேக்கா இல்லை உள்ளே இருந்தது? 1 மார்க் எல்லாமே நல்லா தான் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு ரேட்டிங் தருவீங்கன்னா எவ்வளோ தருவீங்க? 10க்கு 6 தருவேன். 8. ஸோ என்ன எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? எக்கனாமிக்ஸ் எக்ஸாம்க்கா ஈஸி தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இன்சைட்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, ஆனால் ஈஸி தான். இன்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான். கொஸ்டின் நல்லா தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்ததா இல்லை எப்படி இருந்தது? எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்துச்சு. 12th எக்கனாமிக்ஸ் எக்ஸாமு பேப்பர் ஆனால் ஈஸி தான். 5 மார்க்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் 3 மார்க்கும் நம்ம வந்து அந்த 7 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லாமே 2 மார்க்கும் 7 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. சூஸும் நல்லா இருந்துச்சு, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. 1 மார்க் எல்லாமே புக் பேக்கில் தான் இருந்ததா? இல்லை, 3லேருந்து 2 புக் பேக் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்ததா? 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்துச்சு. ஹாஃப் இயரோட கம்பேர் பண்ணும்போது எந்த பேப்பர் ஈஸியாக இருந்தது? இந்த பப்ளிக் பேப்பர் தான் ஈஸியாக இருந்துச்சு. 5 மார்க் வந்து ஈஸி, எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. கம்பல்சரி 1 வேர்டு எல்லாமே, எதுவுமே ரொம்ப டஃப் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்ததா இல்லை நியூ? ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. கம்பல்சரி இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்ததா? அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் வந்ததா இல்லை எப்படி? பேக் தான் கேட்டாங்க, ஒன்று மட்டும் புக் இன்சைட் கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி கொஸ்டின்லாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது? அட்டெண்டபிள் தான்க்கா எல்லாமே. ஹாஃப் இயரோட கம்பேர் பண்ணும்போது எந்த கொஸ்டின் ஈஸியாக இருந்தது பேப்பர்? 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்கில் இருந்ததா இல்லை எப்படி? புக் பேக் தான் ரொம்ப ஈஸி. கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்ததா? அட்டென்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் செகண்ட் 2 மார்க் மட்டும் வந்து இன்சைட் த புக் கேட்டாங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்ததா? கம்பல்சரிலாம் புக்கில் வந்து ரொம்ப இதுவாக டஃப்பாக கொடுத்துருந்தாங்க இந்த தடவை. ஏன்னா இது ரிவிஷன்லேயே ஈஸியாக கொடுத்துருந்தாங்க, இந்த தடவை கஷ்டமாக கொடுத்துருந்தாங்க பப்ளிக்கில் ரொம்ப. 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்கில் இருந்ததா? ஒன்று தான் வந்து புக்கின்லேருந்து கேட்டாங்க. ஹாஃப் இயரோட கம்பேர் பண்ணும்போது எது? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எக்கனாமிக்ஸ் காமர்ஸோட எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்கில் வந்ததா? 2 1 மார்க் மட்டும் அந்த மாதிரி புக் இருந்துச்சு, மீதி எல்லாம் புக் பேக். ஒரு ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க இந்த கொஸ்டின் பேப்பருக்கு? 10 out of 9 அது மாதிரி. 8. ஒரு 7. ஸோ இதுக்கு ஒரு ரேட்டிங் வந்து எவ்வளோ தருவீங்க? நான் 100 தான் தருவேன். எனக்கு 9 தருவேன்.